சீரியல் நடிகை ஒருத்தவங்க தற்கொலை செய்து இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்கள்லாம் வைரலாகி வந்துட்டு இருந்தது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடிதம் அவங்க எழுதினது கைப்பற்றப்பட்டிருக்கு. அதனால் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறவங்களே தவறான முடிவுகளை சில இக்கட்டான சூழலில் அதை தவிர்க்க முடியாமல் எடுத்துடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இறந்து போகணும் அப்படின்றதுனால நம்ம இறந்துடலாம் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய அளவில் ஒரு முடிவை எடுத்துடுறாங்க சாதாரணமாக அப்படின்னு தான் சொல்லணும். கன்னட சீரியல் முன்னணி துணை நடிகையாக வலம் வந்தவங்க சோபிதா. இவங்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துச்சு. திருமணத்திற்கு பிறகு ஹைதராபாத்தில் கணவரின் குடும்பத்தோட நடிகை வசித்து வராங்க. சின்னத்திரை பயணங்களில் இருந்து விலகி இருந்தவங்க திடீரென வந்து பார்த்தோன்னா அவங்க வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க. அதற்கு அவங்க தற்கொலை செய்துக்கிட்டதாக சொல்லப்பட்டுச்சு. தகவல் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் கடிதத்தில் இப்போ நடிகை வந்து பார்த்தோன்னா எழுதி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு சில செய்திகள் வெளியாகியிருக்குது. நடிகையின் தற்கொலை கடிதம் ஒன்று காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கு. அந்த கடிதத்தில் மரணிக்க வேண்டும் என்றால் மரணிக்கலாம் என்ற வாசகம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதனால் நடிகை மன அழுத்தத்தில் இருந்தாரா அப்படின்ற மாதிரியாக அடுத்த கட்ட கோணங்களில் இந்த விசாரணையானது போயிட்டுருக்கான். நடிப்பில் இருந்து விலகியதன் காரணமாக மன உளைச்சல் அடைந்தாரா, பிற பிரச்சனைகளை எதிர்கொண்டு மன உளைச்சல் ஏற்பட்டதா, கணவருடன் கருத்து வேறுபாடு காரணமாக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களான்னு பல கோணங்களில் இப்போ அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. எதுவாக இருந்தாலும் சோபிதா திரும்ப வரப்போகிறது கிடையாது. அவருடைய ஆன்மா சாந்தியடை கடவுளை வேண்டிக்கலாம். இது ஒரு புறம் இருக்கு. காதலித்தவர் தன்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு பிரபல நடிகையினுடைய தங்கை செய்த செயலால் இப்போ அவங்க மீது வழக்கு பாஞ்சிருக்கு. அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த நர்கீஸ் ஃபக்ரி தற்போது வந்து பார்த்தோன்னா பாலிவுட் திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்து வராங்க. இந்த நிலையில் நடிகை நர்கீஸ் ஃபக்ரியினுடைய தங்கை அலியா ஃபக்ரி மீது கொலைச்சாட்டு வந்து பார்த்தோன்னா குற்றச்சாட்டு ஏற்பட்டிருக்கு. அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் தனது முன்னாள் காதலரின் வீட்டில் வேணுமெனே தீ வைத்து அவரது முன்னாள் காதலன் எட்வர்டு ஜேக்கப்ஸ் மற்றும் அவரது தோழி அனஸ்டாசியா எட்டியன் ஆகியோரை இப்போ இவங்க வந்து பார்த்தோன்னா கொலை செய்திருக்காங்க, வீட்டோடு எரிச்சிருக்காங்க அப்படின்ற தகவல் தான் வெளியாகி இருக்குது. அவங்க தன்னுடைய காதலர் ஏமாற்றினதுனால இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. தன் மீது வந்து பார்த்தோன்னா அவர் தன்னுடைய காதல் வந்து பார்த்தோன்னா எவ்வளவோ முறை வந்து அவரிடம் வந்து அவரோட சேர்வதற்காக முயற்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு தெரியுது. அதனால் ரொம்பவே அவங்க கோபம் அடைந்து இப்படி ஒரு முடிவை செஞ்சுட்டாங்களாம். இறந்தவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும்.